ஹரி ஓம் மகாகாளி காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் அன்பர்களுக்கு எனது அன்பான பண்பான வணக்கங்கள். காளி தேவியின் பரிபூர்ண அருளோடு நீடூடி வாழ்க வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் அன்பர்களே. நம்ம போன 2 பார்ட்லேயும் நம்ம காளி தேவிகளை பற்றி சில இதெல்லாம் பார்த்தோம். மந்திர மாந்திரியங்களை பற்றி சில விதிமுறைகள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சிந்தித்தோம். அதுக்கு இடையில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி மந்திர மாந்திரியங்கள் எதையும் நாடாதீங்க, அது தப்பாக நாட வேணாம், அதோடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு லாஸ்ட்டாக நான் போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தேங்க்யூ. அது ஏன் அப்படிங்கிறத நான் அந்த நடந்த ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லிடுறேன். அதாவது நான் இருக்கப்பட்ட இதே இடம்தான் என்னுடைய அன்பர் ஒருத்தர், சரிங்களா? அவர் எப்படி எனக்கு பழக்கம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனையாளர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு தளத்துக்கு எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது அதில் ஒரு பழக்கமான ஒரு அன்பர், சரிங்களா? அப்படி பழக்கமான நண்பர் ரொம்ப டீப்பாக நெருங்கி பழக்கமாயிட்டார். அப்படி இருக்கும்போது நல்ல செல்வந்தரும் கூட, நிறையா செல்வந்தர், என்ன சொல்ல, பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் உதவி செய்வார். அந்த மாதிரி ஒரு நல்ல உடம் படைத்த ஒரு மனிதர். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு இதாகவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில நஷ்டங்கள், பண ரீதியாக இருக்கட்டும் மன ரீதியாக இருக்கட்டும், சில நஷ்டங்கள் எல்லாமே தொடர்ந்து அவரை பின்தொடர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், ரொம்ப நொந்து போயிட்டார். ரொம்ப நொந்து போய், என்னால் முடியல, எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் ஏன், நான் இப்படி எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி தான், நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு வியாபாரத்துக்கு உண்டான ஒரு கேள்வி. ஏன் இது நான் வியாபாரம் சொல்கிறேன்னா, நான் இது உனக்கு தரேன், நீ எனக்கு அது தா அப்படின்னு சொல்கிறது தான் வியாபாரம். அதை தான் நம்ம தெய்வத்துக்கிட்டையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு காலங்காலமாக. அதனால தான் அது வியாபாரம்னு நான் சொல்கிறேன். அப்போது அவங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது ஒரு அன்பருடைய பேச்சை கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மந்திர மாந்திரீகத்தை கொஞ்சம் நாட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி மந்திர மாந்திரீகத்தை கொஞ்சம் நாட ஆரம்பிக்க, அதில் நல்ல விதமும் இருக்குது, தீய விதமாகவும் இருக்குது. அதில் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமில் போய் அவர் கொஞ்சம் டீப்பாக பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த தகவல் எனக்கு அரசல் பரசலாக காதில் தெரிய வருது. அப்போது நான் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னாச்சுங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது அவர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார். திருமணம் ஆகாத நபர் தான், ஆனால் என்ன சொல்கிறது, தானாக ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று வச்சு நடத்திட்டு வர்றவர் நல்ல ஒரு நபர் தான். இந்த வயசில் அவருடைய அச்சீவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாத அச்சீவ்மெண்ட்டு தான். அதனால் நிறைய கண்திஷ்டிகள் நிறைய இதெல்லாமே அவருக்கு நிறையவே உண்டு. அப்போது சித்தர்களுடைய வழிபாட்லேயும் அவர் இருக்கக்கூடியவர் தான். அதனால் கொஞ்சம் இதாக தான் இருந்தார், அந்த குணம் அதனால தான் இருந்திருக்கு அவருக்கு. அப்போது அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதை நாட ஆரம்பித்ததுனால அதோடைய விளைவுகள் என்னென்னு அவருக்கு தெரியாமல் போச்சு. என்னுடைய குடும்பம் இந்த மாதிரி ஆகிற காரணம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நபர் தான் அப்படின்னு அவர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த டார்கெட் கடைசியில் எங்கே நின்றுச்சு அப்படின்னா, அவருடைய குடும்பத்தாருக்கு நோய் நொடிகளில் போய் நின்றுச்சு. இந்த மந்திர மாந்திரிகன்றது அவர் குடும்பத்தாரில் நோய் நொடியில் போய் நின்றுச்சு. ஒரு டைம் அந்த மந்திர மாந்திரிகத்தோடைய ருசியை ஒருத்தங்க அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னா, அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, மிருகங்கள் கிட்ட நம்மளுடைய ருசி ரத்தம், என்ன தான் நம்ம வளர்த்துற மிருகமாகவே இருந்தாலும் அதுக்கிட்ட போய் நம்மளுடைய ரத்தத்தை ஒரு துளி கொடுத்தோம்னா அது எப்போ நம்மளை அடுத்த அந்த டேஸ்ட்டு கிடைக்குன்றதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த மந்திர மாந்திரீகங்களும்.
அவருக்கு டேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிச்சு. அப்படி ஒட்டினதுனால என்னாச்சு, மீண்டும் மீண்டும் வந்து தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் அதையும் விட தாண்டி மந்திர மாந்திரிகங்கள் மேலே நம்பிக்கை ஜாஸ்தியாகிடுச்சு. அந்த மந்திர மாந்திரிகத்தோட விளைவுகள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டைம் வெற்றியை கொடுத்தது, அடுத்த டைம் வெற்றியை கொடுத்தது, அதுக்கு அடுத்த டைமும் வெற்றியை கொஞ்சம் குறைவாக கொடுத்தது. அதுக்கப்புறம் போதுன்ற மனசு இல்லாமல் அவர் மேலும் மேலும் கொஞ்சம் சில தர்ம காரியங்களை வந்து மிஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டதுனால, அதிக பணங்கள் அதுக்காக விரயம் பண்ணதுனால அவர்கிட்ட செல்வமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சுது. இன்னொன்று என்னென்னா, அவர் செஞ்ச அந்த ஏவலாக இருக்கட்டும், அந்த ஒரு தீய நினைப்பாக இருக்கட்டும், அவர் மனசாட்சியவே போட்டு உழுக்க ஆரம்பிச்சிருச்சு. போட்டு கொஞ்சம் இதுதான் இருமுனை கத்தின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். அது போக விட்டு வேடிக்கை பார்க்க விட்டு அதுக்கு அப்புறம்தான் அதோடய வேலை என்னன்னு காட்டும். அது வரைக்கும் அது நமக்கு சுகமாக தான் இருக்கும். ஒரு புண்ணு வந்ததுன்னா அந்த புண்ணை சொரிஞ்சிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு ஆயில்மெண்ட்டாவது போடணும். அப்போ தான் அதுக்கு சரியாகும். ஸ்டார்டிங்கில் வலியாக இருந்தாலும் அப்புறம் சரியாகும். சொரிஞ்சிட்டே இருந்தாலும் சொரிய நல்லா தான் இருக்கும். சொரிஞ்சதுக்கப்புறம் தான் அது எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட விளைவு என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவரோட குடும்பத்தார், அதாவது குடும்பத்தார்னால் அவங்க அம்மா, அவங்க அப்பா, இவங்களுக்கு வந்து நோய் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. திருமண தடங்கள் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது இடையில அவங்க காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறது, பஞ்சர் ஆகிறது, அப்புறம் வேறு அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு இது, அப்புறம் கனவுகள் ரீதியாக ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அவர் சந்தித்தார். அப்போ மறுபடியும் எனக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சும் நான் அது ஒதுங்கி தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அது கேட்கல அப்படின்னா அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுடுவேன். அந்த மாதிரி தான் என்ன தான் தெரிஞ்ச நண்பராக இருந்தாலும் சில அனுபவங்கள் சொல்லித்தர மாதிரி வாழ்க்கையில் யாராலும் சொல்லித்தர முடியாது. ஏன்னா அதுதான் இறையருள் சொல்கிறது. அந்த அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன் அவங்கள. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு அவராக மேலே கொஞ்சம் தெளிய ஆரம்பித்தார். நீரோட மாதிரி கொஞ்சம் தெளிஞ்சு வர ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இடையில இதே மாதிரி ஒரு அம்பிகையோடைய ஒரு கூட்டத்தில் சந்திக்கிறப்போம் அப்புறம் நான் கேட்டேன், என்ன ஏன் இந்த மாதிரி இதாச்சே, எப்படி என்ன எப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவரும் யோக ஞானமெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தவர் தான். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி சித்த வழிபாட்டில் இருந்தவர் தான். அதே மாதிரி அம்பிகையோட தீவிர பக்தன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் ஆகுது, என்ன ஒரு ரொம்ப அப்நார்மலாக ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நீங்கள் துவண்டு போய் விடாதீங்க, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற மாதிரி மட்டும் இதை பண்ணுங்கள், நான் அவங்க வயசில் அவங்களோட சின்னவனாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே அம்பிகையோடைய குழந்தை தான், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி காளி தேவியை சரணாகதியை அடைஞ்சிருங்க. முதல்ல நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு போய் விநாயகருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டிட்டு பின்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிட்டு காளி தேவியோட கோயிலுக்கு போங்க, சகலமும் சரியாகும் அப்படின்னோம். எல்லோரும் சொன்னோம். அதே மாதிரி அவரும் பின்பற்றிட்டு வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் மீண்டு வந்துச்சு. முக்கியமாக அவர் இழந்த அந்த தூய்மையான பக்தியை தாய் திருப்பி அவர்கிட்டயே கொடுத்துட்டாரு. அதனால் இது ஏன் அவருக்கு பெருசாக பாதிப்பு அவ்வளோவா உண்டாக்கலை அப்படின்னா, ஏன்னா அவர் முன் செஞ்ச அந்த ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொன்ன மாதிரி அந்த தர்மம் தன் தலை காக்கும் சொல்லுவாங்கள்ல. தலைன்றது நம்ம தலை மட்டும் இல்லை, நம்ம தலைமுறை.
அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைமுறையே காத்த மாதிரி அவருடைய அதர்மத்தை அழித்து அவரை காத்தது காளி. இப்போ அவருக்கு திருமணமும் ஆகி நல்ல ஒரு நிலையிலையும் இருக்கார். அதுதான் சொல்கிறேன். அதனால் அன்பர்களே, நீங்கள் தாயை பரிபூர்ணமாக சரணாகதியாக அடைங்க, சரிங்களா? அவள் பார்த்துக்குவா. அவளுடைய கடைக்கண் பார்வையோடைய துளிப்பட்டாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அத்தனையும் போயிடும். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நஷ்டங்களும் வரத்தான் செய்யும். அது நம்ம ஆண்டவன் நமக்கு கொடுக்குற ஒரு சோதனை தான், சின்ன டெஸ்ட், எக்ஸாம் டெஸ்ட்டு மாதிரி தான். அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. எதுக்கு உங்களுக்கு இதாக போகுது இல்லையா? அதனால தான் என்னோடய அன்பர்களுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறது, இந்த துஷ்ட நிகிரகம் பண்ணக்கூடிய காளி தேவியை நாடுங்க. அவள் இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே ஆகாது. எல்லாரும் மனமகிழ்ச்சியோட தர்ம காரியங்கள் செஞ்சு நீழோடி நம்ம வாழ்வோம். காளி தேவி இருக்க நமக்கு ஒரு பயமும் இல்லை, ஒரு சஞ்சலமும் இல்லை. புரியுதுங்களா? எல்லாம் தாய் பார்த்துப்பா. நீங்கள் அவள் மேலே முக்கியமாக அன்பு வைங்க, அக்கறை வைங்க, அது போதும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவிக்குண்டான ஒரு மந்திரமாகக்கூடிய, ஒரு பிரபஞ்சமே போற்றக்கூடிய தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திர சாஸ்திரம். அது எல்லாருமே ஒரு இது குருவின் அனுமதியோட அந்த மந்திர சாஸ்திரத்தை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அதை பற்றி, அந்த தேவிகளை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ஹரி ஓம் மகாகாளி. சர்வம் காளிமே.